பிரிக்ஸு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸு 3 நாடுகள் ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த 3 பேரும் சேர்ந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் போடுவாங்க இப்படிலாம் சொல்லும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா சீனா இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்கு ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, குறிப்பாக இந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெறும் பொய்யா கனவா அப்படிங்கிற கேள்வியை நிறைய டிபி ட்ரூப்ஸ் நண்பர்கள் கேட்டுட்டு வரீங்க. உண்மையிலேயே இந்த அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன? டிசம்பர் 8ஆம் தேதி இந்தியா முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்புக்கு பிறகு டிசம்பர் 9ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் இப்படி ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இந்திய இராணுவ வீரர்கள் எப்படி பதிலடி கொடுத்தாங்க? டிசம்பர் 15, 16, டிசம்பர் 20, 23 இதிலெல்லாம் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன? ஒரு கம்ப்ளீட் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம இலக்கு என்ன தெரியுமாங்க? நம்ம இலக்கு இதுதான். இந்த இமேஜை பார்க்கும்போது சீனா எத்தனை பகுதியாக இருக்குது, இந்தந்த பகுதிகள் இந்தந்த நாடாக மாறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுடன் நாம் என்ன செய்யணும்? இந்த இமேஜ் இன்றைக்கி ட்விட்டரில் செம்மையாக வைரல் பண்ண போகிறோம். அதனுடைய முதல் ஸ்டெப்பாக நானே இந்த ட்விட்டரில் இதை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்ம என்ன செய்வோம்னா ட்விட்டரில் சீன லாங்குவேஜில் மொழிபெயர்ப்பு செஞ்சு அதையே நம்ம அங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா வேறு எதுக்குமே கிடையாது. சீனாவுக்கு இனிமேல் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சீனா அப்படிங்கிற ஒரு நாடு இந்தியா கூட இணக்கமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே சொன்னது கிடையாது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகள் சேர்ந்து நியூ வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குவாங்க, இல்லாட்டி பிரிக்ஸ் ப்ளஸ் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொன்னதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. எந்த உலக நாடுகளை வேணால் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ கடைசியாக இந்த G7 நாடுகளே எடுத்துக்கோங்க. G7 நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு நாடு கூடயும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் இருக்கக்கூடிய நாடுகளா? கிடையாது. அடுத்ததான் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுத்துக்கோங்க, அதுலேயும் பல விரிசல்கள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக அந்த நாடுகள் அந்த ஒரு கூட்டமைப்பில் இருப்பாங்க. அப்படி ஒரு கட்டாயம் தான் நம்ம 3 நாடுகளுக்கும் இருக்குதே தவிர இந்த 3 நாடுகளும் நட்பு நாடுகள் வாப்பா நம்ம 3 பேரும் சேர்ந்து நியூ வேர்ல்டு ஆர்டரை போகலாம், அதெல்லாம் நடக்காது. அது கனவுலையும் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த 3 நாடுகளுக்கும் ஒரு பொதுவான எதிரி வரும்போது வேறு வழியே இல்லாமல் இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைவார்கள். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எந்தெந்த விதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பெட்ரோ டாலருக்கு பதிலாக பெட்ரோ யுவான் அப்படிங்கிறது வருது. சவுதி அரேபியா கூட சீனா அவங்க பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் அதே மாதிரி பெட்ரோ டாலருக்கு பதிலாக நம்ம பெட்ரோ ரூபாய் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்கோம். ரஷ்யா கூட ரூபே அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அங்கே நம்ம டாலருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை பார்க்கிறோம். இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் தான் 3 நாடுகள் ஒன்றிணைவார்கள். ஸோ கடைசியாக நடந்த அருணாச்சல பிரதேசத்தில் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி வர இந்த அருணாச்சல பிரதேசத்தில் எப்போ பாரு அவங்களுடைய வில்லேஜஸை, அதாவது அருணாச்சல பிரதேசம் சீனாவினுடைய எல்லையை ஒட்டி சீனா ஒரு கிராமத்தை அமைக்குது. இந்த கிராமத்தை அமைக்குது அப்படின்னு சொல்லி வாய் வழியாக எல்லாருமே சொல்லிடலாம். ஆனால் நம்ம தமிழ் பொக்கிஷம் நமக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ப்ரூஃபோடி பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த இமேஜில் இந்த சைனீஸ் பார்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் தான் அவங்க புதுசாக பல கிராமங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கின அந்த கிராமத்துக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய எல்ஐசி இருக்குது பாருங்கள், அதாவது சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய கற்பனை கோடு. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வகுக்கப்படவில்லை. ஒரு கோடு இருக்குது, இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லி 2 பேருமே என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்பிட்டுருக்கோம். இதை ஏன் இன்னும் டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரத்துலேருந்தே நம்ம செஞ்ச பல பிரச்சனைகள் இருக்குது. அதன் காரணமாக நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, மறுபடியும் இதுதான் எல்லை அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். சீனாவுக்கும் அதே பிரச்சனை தான். ஏன்னா நிறைய லேண்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. திபெத்தாக இருக்கட்டும், திபெத் ஆல்ரெடி சீனாவினுடையதே கிடையாது. திபெத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தும் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டு இருக்காங்க? சீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த எல்ஐசி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறுபடும். அது எப்படி நாளுக்கு நாள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த எல்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பனை கோடு, அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 3440 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் எல்ஐசியாக இருக்குது, அதாவது எல்லையாக இருக்குது. இந்த எல்லையில் அருணாச்சல பிரதேசத்தில் மட்டுமே நம்ம பகிர்ந்திருக்கக்கூடிய எல்லை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1129 கிலோமீட்டர். இந்த 1129 கிலோமீட்டரில் இப்படி ஒரு பார்டர் வந்துருச்சு. இந்த எல்ஐசியை நம்ம கற்பனை கோடாக டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கற்பனை கோடை சுற்றி ஏரிகள் இருக்குது, பனிச்சறுக்குகள் இருக்குது, இல்லை பல குன்றுகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு காலநிலைக்கு தகுந்தது போல் ஏரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டது என்றால் இந்த எல்ஐசி கற்பனை கோடு கொஞ்சம் மேலெழும்பி கீழே வரும். இல்லை அங்கே இருக்கக்கூடிய பனி உருகி விட்டது என்றால் மறுபடியும் எல்லைக்கோடில் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் சீனா நாட்டுக்காரன் சொல்லுவான், இவ்வளோ நாள் நான் இந்த எல்லையில் இருந்தேன், இனி நாங்கள் தான் இருப்பேன்.
அப்போ இந்தியா சொல்லுவாங்க இல்லை, இந்த காலநிலையால் எல்லைக்கோடு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு, நான் இங்கே பேட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நாட்களாகவே, அதாவது கடந்த 43 வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. 2020 கால்வான் பள்ளத்தாக்குல வச்சு ஒரு அடிதடி நடக்குது. அந்த கால்வான் பள்ளத்தாக்கு அடிதடியில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சீன ராணுவ வீரர்களை நாம் கொல்றோம். நம்முடைய ராணுவ வீரர்கள் 20 பேர் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரம் 43 வருஷத்துக்கு பிறகு இந்தியா சீனாவினுடைய எல்லையில் உயிர் பலிகள் அப்படிங்கிறது கூடுது. இதுதான் இந்தியா சீனாவினுடைய அந்த டென்ஷனை ரொம்ப பெரிய அளவில் பீக்குக்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 8ஆம் தேதி இந்தியாவினுடைய விமானப்படை ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிற அறிவிப்பு தான். அதுக்கான இமேஜ் இதோ. இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை எல்லாமே ஒரு வாட்டர் மார்க் மாதிரி, இல்லாட்டி ஒரு சின்ன சதுரங்க மாதிரி நம்ம காணிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல யாருமே பறக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு மேலே நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி விமானப்படை அறிவிக்குது. அது எப்படி, நாங்கள் சொந்தம் கொண்டாடுற இல்லை எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு மேலே IAF இந்தியாவினுடைய விமானப்படை அவங்களுடைய எக்ஸசைஸை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சீனா அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க இந்தியாவினுடைய எல்லைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 100லேருந்து 300 சீன வீரர்கள் நம்ம LICக்குள்ளே வராங்க. இதை இங்கேருந்து பார்த்துட்டு இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் சீன ராணுவ வீரர்கள் இதை நேரடியாக பிளான் பண்ணி தான் உள்ளே வந்ததாகவும் அவங்க கையில் நல்ல தாக்கக்கூடிய வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் இந்த கையில் தாக்கி அளிக்கக்கூடிய வெப்பனை கொண்டு வராங்க, கன் இல்லாட்டி வேறு ஏதாவது கிரெனேடு இந்த மாதிரியான வெப்பன் ஆயுதங்களை கொண்டு வரலாமே அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான போர் ஆயுதங்களை இந்த LICயில் கொண்டு வரக்கூடாது. 2 நாடுகளுமே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதை விட்டு தற்காப்புக்கான ஆயுதங்களை மட்டும்தான் கொண்டு வரணும். அது ஒரு கத்தியாக இருக்கலாம், இல்லை கையில் வச்சு அடிக்கக்கூடிய ராடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் மட்டும்தான் கொண்டு வரணுமே தவிர ஒரு நாட்டை அழிப்பதற்கு இல்லை போரில் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு 300 சீன ராணுவ வீரர்கள் வரும்போது இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் நாங்கள் சளைத்தவர்கள் கிடையாது, ஒதுங்கிலாம் போக மாட்டோம், எங்கள் எல்லையை விட்டு வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இது கைகலப்பாக மாறுது. இந்த கைகலப்பு 9ஆம் தேதி நடக்குது. 10ஆம் தேதி திருப்பி நம்ம அடிக்கிறோம். திருப்பி அடிக்கிறதுனால 300க்கும் அதிகமான சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய எல்லை பக்கமே போகிறாங்க. ஸோ 10ஆம் தேதியோடி 9ஆம் தேதி கிளாஷ் நடக்குது, சீனா வாண்டடாக வராங்க. 10ஆம் தேதி திருப்பி நம்ம அடிக்கிறோம். 11ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஃப்ளாக் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாக் மீட்டிங் இந்தியா மற்றும் சீனாவினுடைய கமாண்டர் அப்படிங்கிறவங்க பங்கு பெறுறாங்க. சண்டை நடந்துருச்சு, இவ்வளோ பேர் காயமற்றிருக்கிறார்கள், இனி இங்கே சண்டை நடந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத 2 நாடுகளுமே பேசி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வெளியில் வராங்க. ஆனால் இங்கே 20 இந்திய ராணுவ வீரர்களுக்கு காயமடைந்திருக்கலாம். அதை விட பல மடங்கு வீரர்கள் சீனாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு காயமடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா எல்லாமே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இழப்புகளும் அடிகளும் சீனாவுக்கு ரொம்ப கூடுதல். இதை பார்த்த வேபியோவில் இப்படி ரொம்ப பெரிய இமேஜஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு தெரிந்து கொண்ட இந்திய ஊடகங்கள் மறுபடியும் அதை வெளியில் கொண்டு வராங்க. அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு என்ன தெரியுது, இப்படி ஒரு கிளாஷ் நடந்ததாகவே தெரியுது. இந்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, as usual நடக்கிற மாதிரியான ஒரு கிளாஷ். அந்த கிளாஷில் இந்திய வீரர்கள் சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க. சீன ராணுவ வீரர்களுக்கு பலத்த அடி கிடைச்சாலும் சீனா அதை வெளியில் சொல்லாமல் அவங்களுடைய மீடியாவில் சின்னதாக லீக் ஆனதுனால, ஹாங்காங் பத்திரிகையெல்லாம் இதை லீக் பண்ணதுனால தான் வேறு வழியே இல்லாமல் சீனாவும் இப்போ கிளாஷ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே நாம் இதை பேசிட்டோம். பேசினது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ஒவ்வொரு பிரஜையும், இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு ட்விட்டர் வாசிகளாக இருக்கட்டும், சமூகதள வாசிகளாக இருக்கட்டும், இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்விக்கான அடுத்த பதிலை நம்ம பார்க்கலாம். இது இப்போ மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதே இடத்துல, அதாவது இந்த யாங்ஸி அப்படிங்கிற இடத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய நமக்கா சுவா இருக்கலாம், இல்லை சம்ட்ராங் சுவா இருக்கலாம், யாங்ஸி அசஃபிலாவா இருக்கலாம், லாங்ஸு, ஃபிஷ்டைல் 1, ஃபிஷ்டைல் 2, டிச்சு, இந்த இடம் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சண்டை வரக்கூடிய, அதாவது நம்ம ஒரு ரோட்டில் போனோம்னா இங்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஏரியாலெல்லாம் சீனா இந்தியாவினுடைய பிரச்சனை நடக்கக்கூடிய ஏரியாவாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. கடந்த 20 வருடங்களாகவே இந்த இடத்துலலாம் அப்பப்போ சின்ன சின்ன அடிதடி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இமேஜில் நியூ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சீனா ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2022 அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அந்த ரோடு சீனா ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்ன பாருங்க, அது சீனாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை.
அந்த எல்லையிலிருந்து இந்த ரோடை இணைக்கும் வகையாக இந்த எல்ஐசி வர அந்த ரோடை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு இப்போ அவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸை ஈஸியாக எல்ஐசி வர கொண்டு வர்றதுக்கான அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ரோடை ஆல்ரெடி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் எதிர்த்து அடித்திருந்தார்கள் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே ரோடை எகைன் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இப்போ வெளி உலகத்திற்கு சீனா காண்பித்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியாவும் என்ன செய்கிறாங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தை கன்சிடர் பண்ணி அங்கே புது புது ரோடுகள் அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறோம். இந்த ரோடுகள் மட்டும் கிடையாது, நாமும் எல்ஐசி வர ரோடுகளை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ரோடுகள் மட்டும் போதாதுப்பா, சுகோய் 30 அப்படிங்கிற விமானத்தை வச்சு பேட்ரோலிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நாமும் என்ன செய்கிறோம், பேட்ரோலிங் அப்படிங்கிறத பண்ணுறோம். இந்த சுகோய் 30 மட்டும் கிடையாது, இந்தியா சீனா எல்லையில் சின்ஹுக்கா இருக்கட்டும், இன்னும் பல விமானங்களை வச்சு பேட்ரோலிங், இல்லை சீனா அங்கேருந்து 3 விமானங்களை இங்கே அனுப்புனாங்கன்னா நாமளும் 3 விமானங்களை இங்கே அனுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை காண்பிப்பது, இப்படின்னு சொல்கிற எல்லா விதமான இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட்டுட்டு தான் இருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி நாங்கள் அங்கே ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 8ஆம் தேதி இந்தியாவின் சார்பாக சொல்லப்பட்டதுமே சீனாவுக்கு பயம் வருது. எங்கே புதுசாக வேறு ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அதுக்கு முன்னாடி மீடியா அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பணும், உலகம் இதை நம்ம பக்கமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ 9ஆம் தேதி அவங்க தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பாரா விதமாக இப்போ 10ஆம் தேதி இந்தியா திருப்பி அடித்ததுனால எதுவுமே பேச முடியாத நிலைமையில் சீனாவும் இருந்துட்டு இருக்காங்க. 4 ஸ்கொயரில் சின்ன சின்ன போர்ஷன் 4 இடம் நான் காண்பிச்சிருக்கேன். இந்த 4 இடமே இந்தியா டெப்ளாய் பண்ணி இருக்கக்கூடிய, இந்திய ராணுவ வீரர்கள் அங்கங்கே நிற்கக்கூடிய இடங்கள் தான். அடுத்த மேப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதில் டவாங் அந்த செக்டாரில் தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது ப்ரௌன் கலரில் உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம், சீனா இது என்னுடைய பிரதேசம் அப்படின்னு சொல்லி அருணாச்சல பிரதேசத்தில் எந்த இடத்த அவங்க கேட்குறாங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காண்பிச்சிருக்கேன். 2020 சிக்கிமில் வச்சு ஒரு கிளாஷ் நடக்குது. அது எந்த ஏரியா? அது கூடவே டோக்லாமில் வச்சு அடுத்த ஒரு பிரச்சனை நடக்குது. இந்தியா சீனா மற்றும் பூட்டான் அந்த எல்லையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு இமேஜில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இந்த எல்லையோரமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய, ரொம்ப நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. ஆனால் அவங்க அட்வான்ஸ் லெவலுக்கு அவங்க அந்த ஏரியா, அதாவது அவங்களுடைய எல்லையில் மிகப்பெரிய கிராமங்கள் எல்லாமே கட்டி வருகிறார்கள். ஸோ இதை தான் இந்தியா மீடியா இந்தியாவுக்குள்ள கிராமங்களை கட்டி வருகிறதா சீனா அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக கேட்டுடுறாங்க. இல்லைங்க, இந்தியா சீனா அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு ரொம்ப அருகில் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கிராமங்களை கட்டிடுறாங்க. 600 வீடுகள் 800 வீடுகள் அப்படின்னு சொல்லி வீடுகளை மட்டும் கட்டி போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ரோட் ஆக்சஸ் நாங்கள் கொடுக்குறோங்கிற பேரில் ரோட் ஆக்சஸை போட்டு இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாம் ஏதாவது எப்போ அந்த எல்லையில் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னால் இப்போ எதுக்கு அங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற, அங்கே ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய எதிர்க்கட்சிகளை கேள்வி கேட்கும்போது நம்மளால் சீனாவுக்கு எப்படி கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும்? இன்னும் பார்டர் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெரிய அளவில் சேஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய துரோகிகளுக்கும் கொஞ்சம் பதிலடி கொடுத்த பிறகு அங்கே நடக்கிற உண்மையான பிரச்சனைகளும் மக்கள் மனதில் விதைத்த பிறகு தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இப்போ நடந்திருக்கிற கிளாஷ் அப்படிங்கிறது பல காலமாக நடந்து வருவதும், ஆனால் இப்போது ரொம்ப பெரிய அளவில் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி வருவதுமான ஒரு கிளாஷ் தான். இந்த கிளாஷை சும்மா விட்டுறக்கூடாது, பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் அடுத்ததாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க. டிசம்பர் 15, 16 மட்டும் கிடையாதுங்க, டிசம்பர் 20லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே அடுத்ததாக பே ஆஃப் பெங்காலில் நம்முடைய விமானப்படை அவங்களுடைய நோ ஃப்ளை ஜோனை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பல எக்ஸசைஸை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கலாம். சொல்லப்போனால் திபெத்தை பற்றி நாமும் பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஸோ ஓவராலாக அங்கே நடந்த கிளாஷ், எதுக்காக அந்த கிளாஷ் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, எந்த இடத்துல கிளாஷ் நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இதனால தான் கொஞ்சம் தாமதம். ஏன்னா ஒஃபிஷியலாக நமக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மேப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேகரிக்க வேண்டியதாக இருந்தது. இன்னும் பல அப்டேட்ஸ் இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.